இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 3 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் இருக்குது. நாசர் அப்புறம் சில பேர் நடிச்சு வெளியான விவேசினி. இந்த படத்தோட கதை என்னன்னா, பொதுவாகவே காட்டுக்குள்ள பேய் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போகணும்னு படத்துல ஜேர்னலிஸ்டா இருக்க நாசர் நினைக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அவரால் போக முடியாது. அவருக்கு பதிலா அவங்க பொண்ணு போறாங்க காட்டுக்குள்ள. அந்த பொண்ணு மட்டும் போகாம அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு அப்புறம் 3 பசங்க, மொத்தமா ஒரு 5 பேர் காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈவினிங் ஆக போகுது. ஈவினிங்கும் ஆகுது. டென்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பா மாறுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. காலையில ஆகுது. இது எல்லாமே எதனால நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காங்க. காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இவங்க காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அந்த விஷயம் எதனால நடந்துச்சு, அதுக்கான பின்னணி என்ன, இந்த படம் சொல்ல வர மெசேஜ் என்னன்றத இந்த படத்தோட மொத்த கதை. முதல்ல இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் பத்தி பாத்திரலாம். இந்த படத்துக்கு இந்த படத்தோட கதை தான் மிகப்பெரிய பாசிட்டிவே. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு படம் ஓடும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா இதெல்லாம் எதுக்காக நடக்குது ஒண்ணுமே புரியாது. நம்மளால குழம்பி போய் இருப்போம். கடைசியா இந்த படம் முடியும் போது நடந்த விஷயம் எல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு ஒரு சீன் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கும் போது இந்த படத்தோட கதை நல்லா இருக்குல்லன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படம் ஒரு த்ரில்லரான ஒரு படம். நிறைய இடத்துல பயன்படுத்துற மாதிரியான சீன் எல்லாமே இருக்கும். அந்த சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க மேல நமக்கே ஒரு அக்கறை வரும். இந்த படம் பார்க்கும்போது நீங்க இந்த படத்து கூட எமோஷனலா கனெக்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கே தோணும் அவங்க எப்படியாச்சும் அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும்னு. இவ்வளவு த்ரில்லிங்கா இருந்ததுக்கு, இவ்வளவு கனெக்ட் ஆனதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு முக்கியமான காரணம். த்ரில்லிங் சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். எல்லாருமே நீட்டா நடிச்சிருந்தாங்க. ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன மெசேஜ்னு இந்த படம் முடியும் போது நமக்கு தெரியும். அந்த மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் தான். அந்த மெசேஜை புதுவிதமா சொல்லியிருக்காங்க. சொன்ன விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, லாஜிக்கா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன மைனஸ் இருக்கு. ஓடிடி மூவினால அது நமக்கு பெருசா தெரியல. ஒரு வித்தியாசமான படம். டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. ஜோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ கூட காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த லவ்ல பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை தாண்டி லவ் பண்றாங்க. மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை மீறி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க லவ்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை கடைசியா எங்க போய் முடியுதுன்றத இந்த படத்தோட மொத்த கதை. இது இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்போட கதை தான். செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கதை இருக்கு. அந்த கதை பஸ் ஸ்டாப்பை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, லவ் ஸ்டோரி, லவ் சீன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஆக்டிங், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்ல வெறுவெறுப்பான ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா தான் போகும். இதுதான் ஜோ. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பிஜி 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 பிக் பாஸ். நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. எருமசாணி விஜய் பரிதாபங்கள் கோபி சுதாகர் நடிச்சு வெளியான ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த படத்தை 1 மாசத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியாது. இப்ப இந்த படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் நான் இந்த படத்தை பார்த்தேன். இது ஒரு பேய் காமெடி படம். பொதுவாகவே ஒரு பேய் படத்துல ஒரு பங்களா இருக்கும். அந்த பங்களாக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. கடைசியா அவங்க வெளியே வராங்களா இல்லையன்றது அந்த படத்தோட கதையாவே இருக்கும். இந்த படத்துல பங்களாக்கு பதிலா தியேட்டர் இருக்கு. தியேட்டருக்கு 13 பேர் படம் பார்க்க போறாங்க. அங்க போய் அந்த 13 பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல. அவங்களால ஏன் அங்க இருந்து வெளியே வர முடியல, அதுக்கான பின்னணி கதை என்ன, கடைசியா வெளியே வந்தாங்களா இல்லையன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா விஜய், கோபி சுதாகர் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நம்பவே முடியாத, லாஜிக்கே இல்லாத ஒரு கதையை சொன்னாங்க. அந்த கதையை நோக்கி தான் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு நாடகம் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்துச்சு. இதுதான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த வீடியோவில் ஓடிடில ரிலீஸ் ஆன 3 படத்தை பத்தி பார்த்துருப்போம். இந்த வாரம் இந்த 3 படமுமே ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடில. இந்த 3 படத்துல நான் சொன்ன ரிவ்யூ வச்சு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு படம் பாருங்க.